இன்றைக்கு இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தையும் வசனங்களையும் விளக்கங்களையும் அறிந்து கொள்வதற்காக ஆமேன் இன்றைக்கும் தேவ சமூகத்தில், அதாவது இந்த தொலைக்காட்சி முன்பாக ஆமேன் நிகழ்ச்சியை காண்பதற்காக வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலும் இயேசு வாழ்கிறார் ஊழியத்தின் சார்பாகவும் தேவனுடைய ஆமேன் ஆமேன் மகிமையான வழிபாட்டை உங்களை கூறும்படிக்கு அதை நீங்கள் கேட்டு மேன்மை காணும்படி கிரியை செய்யும்படிக்கும் உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்வாராக. விசேஷ விதமாக சிறையிருப்பு என்கிற தலைப்பில் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர் நிகழ்ச்சியாக இதை எங்களுடைய தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஜெப பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம், இந்த நிகழ்ச்சி முற்றிலும் கர்த்தருடைய வேத வார்த்தை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் பேசாத ஒரு காரியத்தை நான் பேசுகிறேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் அழுதுனும் என்றைக்குமே நான் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு வார்த்தை. பாருங்க, ஒவ்வொரு மனுஷனும் அநேக விதமாய் சிறைப்படுத்தப்படுகிறான். சிறையிருப்பு தலைப்பில் தான் நீங்கள் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தொடர்ந்து அவன் எந்தெந்த காரியத்தில் சிறைப்பட்டு போயிருக்கிறான் என்று தான் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது முதலாக ஒரு மனுஷன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறவர் என்று சங்கீதம் 126:1 சொல்லப்பட்ட வார்த்தையை தியானித்து எந்தெந்த விஷயத்தில் சிறையிருப்பு ஒரு மனுஷன் சிறைப்படுகிறான் என்று சொல்லி ஒவ்வொரு தலைப்பின் கீழே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன்படி ஒரு மனுஷன் பாவம் ஒரு மனுஷனை சிறைப்படுத்தும் என்று பார்த்தோம். ரெண்டாவது, வியாதி ஒரு மனுஷனை சிறைப்படுத்தும் என்று பார்த்தோம். மூன்றாவது, பிசாசினால் ஒரு மனுஷன் சிறைப்படுத்தப்படுகிறான் என்று பார்த்தோம். அடுத்தது நான்காவது, கடன் ஒரு மனுஷனை சிறைப்படுத்தப்படும் என்று பார்த்தோம். ஆமேன், அல்லேலூயா. அடுத்து, பின்மாற்றம் ஒரு மனுஷனை சிறைப்படுத்தும் என்று பார்த்தோம். ஆமேன். அடுத்ததாக, புடமிடம் படும்படிக்கு ஒரு மனுஷனை கர்த்தர் சிறைப்படுத்துகிறார் என்று பார்த்தோம். அடுத்து, தனிமையின் படுத்தப்படும்போது தனிமை ஒரு மனுஷனை சிறைப்படுத்தப்படும் என்று வேதத்து வசனங்களை பார்த்தோம். அடுத்து, இன்றைக்கு நான் ஆமேன் பார்க்க போகிற ஒரு காரியம், நல்மனம் பொருந்தாமையினாலே ஒரு மனுஷன் சிறைப்படுத்தப்படுகிறான். ஆமேன். அது ஒப்புரவாகாதனால ஒரு மனுஷன் சிறைப்படுத்தப்படுகிறான். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். கடைசி நாள் நம்ம பார்த்த போல அன்னைக்கு கடைசி நாள் நம்ம பார்த்தோம். என்ன தலைப்பில்? ஆமேன். பாருங்க, புடமிடப்பட்டு தனிமையாக இருப்பது. அது தனிமையாக இருக்க காரணம் என்னன்னா, ஆமேன், அவங்க அந்த உசியா ராஜா என்ன பண்ணார்? அவருடைய வாழ்க்கையில் ஆமேன் வேலையை பார்க்காம ஆசாரியனுடைய வேலையை பார்க்க போய் தான் அவர் சிறைப்படுத்தப்பட்டு. இன்னும் அநேக குடும்பங்கள் நடக்கிற காரியம் இந்த உசியா ராஜாவை போல. ஆமேன். சிலர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் செய்யக்கூடாத காரியத்தை செய்கிற நிமித்தம் தனிமையாக்கப்படுறாங்க. நான் அநேக குடும்பத்தில் பார்ப்பேன்னா, திருமணமாக்கி கொடுத்து விட்டால் தன்னுடைய ஆமேன் பிள்ளையுடைய குடும்பத்தில் போய் நம்ம தலையிடக்கூடாது. குடும்ப ஜீவிதத்தில் அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். இது அநேகர் திருமணமாகி கொடுத்த பிற்பாடு
அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம தலையிட நிமித்தம்தான் இன்னும் பெற்றோர் அநேகம் பேர் தனிமைப்படுத்தப்பட்டு வேலைப்படுறாங்க. இது உண்மையான சம்பவம். திருமணமாகி கொடுத்த பிற்பாடு அவன் தன்னுடைய பெண் பிள்ளையாக இருக்கலாம், அவங்க வாழ்க்கையிலையும் நீங்கள் தலையிட போகக்கூடாது. அது நிமித்தமும் இன்னும் பெற்றோர் வெறுக்கப்படுறாங்க. இப்படி அநேக காரியங்களை குறித்து நாம் சொல்ல முடியும். தனிமைப்படுத்தப்படுதல் குடும்பத்திலும் சரி. அப்போ உசியா ராஜா அவன் ஆசாரிய பணியை செய்த நிமித்தமாக அவனுக்கு வேலை என்ன? அவன் செய்ய வேண்டிய காரியம், அவனுக்கு ராஜ பணி. அவன் என்ன ஆசாரிய பணி செய்யக்கூடாது நிமித்தம் அந்த ஆசாரிய பரிபீடத்தில் போய் ஆசாரியும் செய்ய வேண்டிய பணியை தூப பலிபீடத்தை தூபயத்தினபடினாலே அவனோட கர்த்தருடைய கரை அவன் மேல் அடித்தது. அவன் குஷ்டரோகியானான். ஆனால் அவன் கடைசியில் நம்ம பார்த்தோம், அவன் உணர்ந்து கொண்டவன் ஆனபடினா அந்த இடத்த விட்டு வெளியேறினால்தான் அவன் புடுபுடுத்து சாகாமல் உயிர் தப்பினான். ஆமேன் என்று நம்ம கடைசியாக பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களாம். ஆமேன். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஆமேன் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் லூக்கா 12:58-59 நாம் வாசித்து பார்க்கும்போது ஆமேன். நீங்கள் வேத வசனத்தை எடுத்து வாசிக்க கேளுங்க. உனக்கு எதிராளியாகியானவன் உன்னை அதிகாரியிடத்திற்கு கொண்டு போயிட போது வழியில் தாரியாவிடத்திற்கு விடுதலையாகும்படி பிரயாசப்பட்டு இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான். நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடுப்பான். அவன் சேவகன் உன்னை சிறைச்சாலையில் போடுவான். நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவனிடத்திற்கு புறப்பட மாட்டாய், உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை ஒரு மனுஷனுக்கு இல்லை நமக்கு ஒரு ஓமை மூலமாய் ஒரு கதை மூலமாய் சொல்லி கொடுக்கிறான்னு சொல்லி நீங்கள் வைத்து கொள்ளுங்களேன். பாருங்க, ஒரு மனுஷன் நம்ம எப்படி சிறைப்படுத்தப்படுகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அநேகர் கேட்பாங்க. நம்ம எதில் சிறைப்பட்டு போயிருக்கிறோம், எதில் விடுதலை பெறாமல் இருக்கிறோம், எதில் நான் குறைவுள்ளவராக இருக்கிறோம், எதில் நான் குற்ற உள்ளவராக இருக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தன்னுடைய குறையை உணராதவர்களாக நாம் சிறைப்பட்டு போய் ஏதோ ஒரு விஷயத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறோம். கடன் தரித்திரம் எதுனால இருந்தாலும் இங்கே நல்மனம் பொருந்தினா போதும். நல்மனம் பொருந்தினாலே நமக்கு என்ன ஆயிடுமா, சிறைப்படுத்த நம்மளை விட்டு மாறி போகும். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம சிறைப்பட போகிறதுக்கு நமக்கு அதிகாரம், நம்மளை அப்படி சிறைப்படுத்த முடியாது. எதிரிடத்த நல்மனம் பொருந்துன்னு சொல்லியிருக்கு. அவங்கள்ட்ட நம்ம கசப்பு வெறுப்பு வைக்கக்கூடாது. நம்ம நல்மனம் பொருந்திட்டாலே போச்சு. அப்போ அவங்க நியாயாதிபதிகளுக்கு முன்பு உங்களை கொண்டு போய் நிறுத்துவதில்லை. நியாயாதிபதி நியாயம் விசாரிக்கும் போது அது தவறுதலாய் காணும் போது அது எப்படி நியாயம் தீர்க்கப்பட்டு நாம் தனிமைப்படுத்தப்படலாம். இல்லை ஆமீன் இல்லை ஆமீன் நம்ம ஒரு கிரியைக்குள்ள ஆமீன் பகிட்டு கொள்ளலான்னு இந்த வசனம் சொல்லுது. ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு நஷ்டம், ஏதோ ஒரு தரித்திரம் நம்மை பீடித்து கொள்ளும் என்று தான் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, நம்ம 2 பேர் முறுமுறுப்போட எரிச்சலோட இருந்தாலே என்ன அதே இயேசு சொல்லியிருக்கிறாரு, நம்ம உங்கள் விண்ணப்பத்தை கேட்க மாட்டேன். நீ ஒரு சகோதரத்தோட குறை உண்டென்றால்
உன் காணிக்கை பரிவிடத்திற்கு வெளியவே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம ஆண்டோர். அந்த இயேசு தான் நமக்கு இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. நல்மன பொருந்துகள். உனக்கு எதிராளியானவன், நடக்கவனிங்க, எதிராளியானவன் நியாயாதிபதிகளுக்கு முன்பு கொண்டு போய் உன்னை நிறுத்தி அவனுக்கும் எனக்கும் உள்ள அந்த நியாயத்தை விசாரிக்கும் போது நியாயாதிபதியானவன் நமக்குள்ள குற்றத்தை கண்டுபிடித்து அவன் சிறைப்படுத்த ஒப்பு கொடுக்கும் முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கடன்பட்டவனுக்கு இல்லை நாம் ஒரு குறை செய்தவனுக்கு அவருக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும்? ஒப்புரவாகி கொள்ள வேண்டும். ஒரு தப்பு செய்திருக்கலாம், ஒரு தவறு செய்திருக்கலாம். சிறைப்படுத்த என்ன காரணமில்லாத ஒரு மனுஷனை வேதனைப்படுத்துவது நிமித்தம், அவர்களுடைய கூக்குரல் நிமித்தம் சிறைப்படுத்தப்படுகிறது. நல்மனம் பொருந்தணும். கடன் வாங்கி சிறைப்படுத்தப்படுவது மட்டும் அல்ல, நல்மனம் பொருந்தாமையினால் ஒரு சிறைப்படுத்துதல். இப்போ அந்த சகோதரனிடத்தில் நமக்கு விரோதமாக செய்த தவறை நாம் ஒத்துக்கொள்ள மனசில்லாதபடிக்கு அதற்கு விரோதமாய் நாம் என்ன செய்வோம்? எடுத்து நின்றுகிட்டு இருப்போம். அதை தான் ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த இடத்துல நல்மனம் பொருந்தணும். நல்மனம் பொருந்தாமல் இருந்தால் நம்முடைய விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படாது, ஜபம் அங்கீகரிக்கப்படாது. வேதத்தின் மகத்துவத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும். நம்ம எப்படி சிறைப்படுத்தப்படுகிறோம் என்பதை அநேகர் புரிந்து கொள்வதே கிடையாது. சேட்டையெல்லாம் நான் எனக்கு என்னுடைய ஊழியக்காரங்க ஒரு 5-10 பேர் அதில் இருக்காங்க. ஜெபிச்சு ஜபத்தர்த்துக்க பாட்டு பாடுங்க, முதல்ல ஆராதிங்கன்னு சொல்லுவேன். சிலருடைய ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கருவறுப்பு போல இருக்கும், கோபமாக வரும். ஜபத்தை நிறுத்து, உன் ஜபையெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, உன் ஜபத்தை ஒரு கடலை நீ ஜபிக்காத. காரணம் மாறி 4 பேர் ஜபிக்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. 4 பேருக்குள்ள 4 விதமான எண்ணத்தை முறுமுறுப்பை எரிச்சலை வச்சுட்டு நல்மனம் பொருந்தாமல் நீங்கள் ஜபம் பண்ணி என்னதான் காண போகிறீங்க? உண்மையே சொல்கிறேம்மா, நான் பொய் சொல்லலை. இதை கேட்ட வார்த்தைகளை இதை செய்தி கேட்டுக்கொண்டு தெய்வப்படுங்க. கணவனோட மனைவியோட சண்டை போட்டுக்கிட்டு நீ ஜபம் பண்ணி என்ன சாதிக்க போகிறீங்க? நான் கடைசியால் சொன்ன ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, மனைவி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு 3 நாள் உபவாசம் இருக்கிறாராம். அப்படியே அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறார். ஏன்னா கோபம் வந்துருச்சு. நான் அப்போ எல்லாம் நான் இந்த அளவுக்கு இருந்திருந்தேனாலே நீ நிறுத்தும் போதுல பிரசங்கத்தை வேலைக்கா பிரசங்கம் பண்ணி சொல்லியிருப்பேன். அது எந்த பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் ஊழியக்காரரை மதிக்கிறவர் தான். அவருக்கா குடும்பத்துக்கு பேச கூட யாரையும் அனுமதிக்க மாட்டேன். ஊழியக்காரங்கள் எங்கள் விசுவாசிகள் நிறுத்துமா அப்படிம்பேன். நான் அவ்வளவு நான் ஊழியக்காரங்களையும் குடும்பங்கள் நேசிக்கிறது. ஆனால் இந்த மாதிரி போதகத்தையும் இந்த மாதிரி காரியங்களை நான் அருவருக்கிறவன். அப்போ மனைவிகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு 3 நாள் உபாசம்னு சொல்லிக்கிட்டு மனைவிக்கிட்ட நல்மனம் பொருந்தாமல் நீ இன்னொரு வசனத்தை படித்து போதிச்சு இன்னொருடைய நபர் சரீரத்தில் தொட்டு ஜெபம் பண்ணா அங்கே என்னாவி வெளிப்படும், என்ன அற்புதம் நடக்கும், அப்படி என்ன ஜப ஜீவியம் அப்படின்னு பைபிள் எங்கேயும் சொல்லியிருக்கா? இல்லையே. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நல்மனம் பொருந்து அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னே ஒரு உபவாசம் இருந்துக்கிட்டு வெளியூர் பிரயாணப்பட்டு ஊழியத்துக்கு வந்துட்டாரா? அப்படி சொல்லும்போது எவ்வளோ வேதனையான காரியம். பைபிள் நமக்கு இடமே கொடுக்கல. தன்னுடைய அதே போல தான் என்னுடைய ஊழியத்திற சம்பவத்தையும் என்னுடைய வாழ்க்கை சாட்சியையும் என்னுடைய வாழ்க்கை சாட்சி ஜீவிதத்தை தான் நான் அதிகமாக முன்ன வச்சு பிரசங்கம் பண்ணுறது. ஒருவேளை நீங்கள் கேட்கிற அதிசயம் போல இருக்கலாம், இந்த காலத்தில் இப்படி ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா அப்படி என்று கூட நீங்கள் நினைக்கலாம்.
அநேக ஊழியக்காரர்கள் சாட்சி சொல்லும்போது அவங்க சின்ன சின்ன காரியத்தை போய் பெரிய விஷயமா சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் அனுதினம் நடக்கிற சிம்பிள் மேட்ரு. நீங்கள் வசனத்தில் பார்ப்பீங்க, அவன் காகத்தை கொண்டு போயிட்டா. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இந்த காரியம் எல்லாம் நான் ஏற்கனவே சாட்சியில் சொல்லியிருக்கிறேன். எங்கள் அம்மா என்னை பக்கத்தில் வைத்து விட்டு மீன் வாங்கித்தர ஆள் இல்லையே என்று சொல்லி, மீன் கிடைக்கவில்லை என்று சொல்லி, மீன் வெறுங்குழம்பை வைத்து விட்டு சாதத்தை ஆகிவிட்டு மீன் வரவில்லை என்று ஏங்கி நின்ற போது கர்த்தர் ஒரு காகத்துக்கு வாய் மூலமாக ஒரு மீனை கொண்டு வந்து அவருக்கு நாங்கள் உட்கார்ந்த இடத்துல கொண்டு போட வைத்து அந்த மீனை எடுத்து குழம்பு வைத்து புசித்து குடித்து திருப்தியாகி வளர்ந்து ஊழியக்காரனானவன். இப்படி நான் நடத்தப்பட்டவனாலே ஒவ்வொரு வசனங்களை சொல்லும் போதும் என்னுடைய அனுபவத்தையும் என் ஊழியத்தில் காரியத்தை சாட்சியை சொல்லிதான் நான் விளக்கம் கொடுப்பேன். அதனால் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் சாட்சி இப்படி மனுஷன் வாழ்ந்தது உண்டோ, அன்றைக்குள்ள மனுஷன் தான் அப்படி இருந்தாங்க. நீ ஆனால் எங்களுடைய ஊழியத்தில் அநீதிலே நடந்து கொண்டிருக்கிறது. மற்றவர் சொல்லுவாங்க இந்த வியாதி இருக்கிறது என்று. நான் நெகட்டிவாக தான் பேசுவேன், இந்த வியாதி இல்லை என்று. சிலர் சொல்லுவாங்க பிசாசு பிடித்து இருக்கிறது. விசுவாசிகளை சொல்லுவாங்க எனக்கு பிசாசு போகலை. நீ நான் சொல்லுவேன் உனக்கு பிசாசு இல்லைன்னு. ஆமேன். அதே மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன் பிசாசுக்கு அம்மே போக மாட்டேன். நான் சொல்லி போகாத இது நீ நெகட்டிவாக தான் பேசுவேன். பிசாசு சொல்லுது நான் நான் போக மாட்டேன். நான் சொல்லுவேன் நீ போக மாட்டேன்னு சொல், நீ போகாத இரு. நீ அவன் போவேன்னு சொல்லுவான், ஆனால் போக மாட்டான். அது நம்ம அறியாம உடனே சொல்லுவோம் பிசாசை நீ போவேன் என்று சொன்னா ஏன் போகவில்லை ஓடுன்னு கொண்ட பிறப்பு எடுத்து குச்சி எடுத்து விளக்கமாக எடுத்து பிசாசு செடிக்கிட்டு சகோதரி அடிக்கிறது. பிசாசு வெட்டுறாங்களாம். பிசாசு உடனே சொல்றது நீ பிசாச பிசா பொய் வசனம் உனக்கு என்ன சொல்லுது? பிசாசு பொய்யும் பொய்க்கு தாப்பனுமா இருக்கிறான். அப்படி இருக்கான், உண்மை சொல்றது இல்லை. அதனால அவன் சொல்லுவான் நான் போக மாட்டேன். நீ அப்போ நான் சொல்லி போகாத இரு. ஒன்று போக சொன்னது யாரு? நீ இருக்கிறதுனால தானே எங்கள் பண தாப்பனுக்கு மேன்மை உண்டாகுது. நீ வியாதியை கொடுக்குற, எங்க ஏசப்பா சுகத்தை கொடுக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்போ உன்னைக்கு என்ன சில விசுவாசியை கூட சொல்லுவாங்க. அப்போ பிசாசு சில விசுவாசி கூட சொல்லுவாங்க இவர் போகாத இருங்கிறாரு. அப்போ அவர் இருன்னு சொல்றதுனால தான் நம்ம பிசாசு நம்மளை விட்டு போகலன்னு. ஆனால் அந்த வேத வசனத்தோட என்ன செய்யறது விளக்கத்தை தெரியாம அதுக்கடையில் வந்து இன்னொரு பாஸ்டர் சொல்லுவார் இந்த பாஸ்டர் பிசாசை வெட்ட மாட்டேங்கிறாரு. பிசாசு வெட்ட அவன் போகிறேன்னு சொல்லி அவனை போட்டு தலையை போட்டு உலுக்கி உருட்டி சவுட்டி பிறக்கி அவன்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அவன்கிட்ட பிசாசுல பேசுறதுக்கு ஆமேன் நமக்கு அதிகாரம் கிடையாது. நமக்கு அதிகாரத்தை கொடுக்கவும் இல்லை. நம்ம ஆண்டோட பேசுகிற பிள்ளைங்க ஊழியக்காரங்க. ஆமீன். பிசாசிட்ட பேசும்போது நம்மளே மாட்டிக்கிறோம். நம்ம ஆண்டவரை கூட மாட்டிக்கிட்ட வச்சுக்கிட்டாங்க. பேசி கொடுத்ததுனால அதனால வசனத்தை சொன்னார் பேச்ச குறை ஜபத்தில் வளரு. ஆமீன். அதிக வசனிப்பினால அதிக பேச்சினால பாவம் விழாமல் போகாது வசனம். அப்போ இந்த வார்த்தையெல்லாம் தியானிக்கும் போது எல்லாமே கோர்வையாக கொடுக்கப்பட்டது. அப்போ நல்மனம் பொருந்தணும். இது எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன் இந்த வசனத்தில் நான் பேசுகிறேன், ஏன் இந்த அர்த்த விளக்கங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா நம்ம எல்லாத்தையும் நல்மனம் பொருந்தணும். முறுமுறுப்பு வச்சிருக்கக்கூடாது. சபையில் ஊழியக்காரோட முறுமுறுப்பு வைத்திருக்கக்கூடாது. விசுவாசிகள்கிட்ட முறுமுறுப்பு வைத்து கொடுக்கக்கூடாது.
கணவனிடத்துல முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, மனைவியிடத்தில் முறுமுறுப்புக்கு இருக்கக்கூடாது, பிள்ளைகளிடத்துல முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. ஆமீன். கடவுள்கிட்ட அவன் முறுமுறுப்பை பேசாமல் இருந்துக்கிட்டு நீ ஜெபம் பண்ணா அற்புதத்தை நீங்கள் சொல்லவே இல்லை. மனைவிட்ட முறுமுறுப்பை வச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணி அற்புதத்தைன்னு சொல்லவே இல்லை. விசுவாசிகிட்ட முறுமுறுப்பையும் எரிச்சலையும் வச்சுக்கிட்டு அப்படி ஒரு ஊழியக்காரன் எழுத்த சாதிக்க போடா இன்னும் இங்கே வேத வசத்தில் சொல்லப்படவே இல்லை. அப்போ முறுமுறுப்பும் எரிச்சலும் நல்மனம் பொருந்தாமையிலும் இருப்பது ஒரு மனுஷனுக்கு சிறைப்படுத்துன்னு தான் இந்த வேதவசனம் ஆண்டாவியன்னு சொல்கிறார். அதை பற்றி இயேசு நமக்கு போயிட்டு அவர் எப்படி சொல்ல பாருங்க, எதிராளியானவன் உன்னை சிறைப்படுத்தாதபடிக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? ஆமேன். அவிடத்திலிருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்பட்டு ஆமேன் பிரயாசப்படு. இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாய் கொண்டு நிறுத்தி அவன் என்ன செய்வான்? உன்னை சேவகர்களிடத்தில் ஒப்பு கொடுப்பான். எதுக்கு? நியாயம் விசாரிக்கும். நியாயம் விசாரிக்க அவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க? சிறையில் விடுவார்கள். அப்போ சிறையில் வருவது சிறைப்படுத்த என்ன அநேகர் சொல்லுவாங்க. ஆமேன். இந்த வசனத்துக்கு அநேக விளக்கங்களை நான் உங்களுக்கு தரிசனங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு போலீஸ் வந்துருச்சு, என்ன பண்ணிடுச்சு? ஆமேன். சிறைப்படுத்தி போட்டு என்ன பிடிச்சிட்டு போனாங்க. நான் உடனே சொல்லிட்டு யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. ஆமேன். என்ன அவங்க ஏன் அழுது ஜபிச்சிருக்கலாம், அதை கேட்டு பிசாசு என்ன செஞ்சிருக்கிறான்? நியாயம் விசாரிக்க வாடுறான். அங்கே ஒரு சிறைப்படுதல் உண்டாக போகுது. எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிடும். அப்போ என்னமோ ஒரு விஷயத்தை ஒப்புரவாகலை, ஏதோ ஒரு காரியத்தை நன்மனம் பொருந்தலை அப்படின்னு தான் இந்த விளக்கம் சொல்லுது. இன்னைக்கு தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அற்பமாக நினைக்கிறாங்க. சிலர் சொப்பனங்கள் சொல்லும் போது அவங்க இதயத்தில் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அது பைபிள் அர்த்தம், அதுக்கும் பைபிள் அர்த்தம் இருக்குது. பைபிளில் ரகசிய வார்த்தை இருக்கு. சொப்பனை எதனால பிறக்கிறது? தொல்லையின் தொடர்ச்சினால். எப்படி தொல்லை உண்டாகிறது? அப்போ அந்த மனுஷனால ஒரு கதக்காடையும் போது அந்த மனுஷனுடைய காரியத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறார். இவன் இந்த மனுஷன் நமக்கு எதிராக நிற்கும் போது அவருடைய ரகசியத்தை கற்று நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறார். அப்போ நல்மனம் பொருந்தணும். நல்மனம் பொருந்தாமல் இருந்தால் நம்ம கண்டிப்பாக என்ன செய்கிறோம்? சிறைப்படுத்தப்படுகிறோம் என்பதுதான் இன்னைக்குரிய செய்தி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நான் என்னைக்குமே சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிறதா, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்புனா ராஜ்யத்தில் நிற்காது. ஆமேன். ஆமேன். ஒரு தாய் தகப்பனுக்கு விரோதமாக அவன் தாய்க்கு விரோதமாக தகப்பனும், தகப்பனுக்கு விரோதமாக தாயும் நல்மனம் பொருந்தாமல் அவங்க மாறி மாறி எழுப்பி நின்று போராடிட்டு இருந்தா அவன் அந்த குடும்ப ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. வேற நன்மை பொத்தல போயிட போகிற மாதிரி போகும். இல்லை அவருக்கு ஒரு விதம் எப்படியாவது அந்த நன்மைகள் அந்த ஆசீர்வாதங்கள் அந்த குடும்ப ஜீவிதம் அவன் என்னவா முடியும்? கண்டிப்பாக அது வேதனை தான் முடியும். அப்படின்னு தான் இந்த வசனம் போய் நமக்கு சொல்லுது. அப்போ இன்றைக்கு இந்த வசனத்தை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு நீங்கள் ஒரு உறுதிப்பாடு எடுக்க போறீங்க. இப்போவே நீங்கள் ஒரு உறுதிப்பாடு எடுக்க போறீங்க. நான் நல்மனம் பிறந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட இருக்கலாம், இல்லை நம்ம கணவன்கிட்டயா இருக்கலாம், மனைவிட்டில் இருக்கலாம், பிள்ளைகள்கிட்டயா இருக்கலாம், யார்கிட்டயா இருந்தாலும் போதகர்கிட்டயா இருக்கலாம், ஊழியக்காரிகள்கிட்டயா இருக்கலாம். நம்ம உண்மையில நம்முடைய குறையை உணர்ந்து குற்றத்தை உணர்ந்து ஆமேன் நம்ம நல்மனம் பொருந்தும்படிக்கு ஒப்பு கொடுக்கணும். நல்மனம் பொருந்தாமல் என்றால் கண்டிப்பாக நம்ம சிறைப்படுத்தப்படுவோம். ஆமேன். நம்ம எவ்வளோதான் விண்ணப்பம்னா அந்த விண்ணப்பம் கேட்கப்பட மாட்டாது என்று வேதத்தில் சக்கல்ல வார்த்தையும் உண்மையுள்ளதாக இருக்குது. அப்போ அநேரியான் ஜோமணி அற்புதம் இருக்கல, ஏன் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல? நான் ஆண்டவர் காணிக்க கூட ஏற்றுக்கொள்ள முடியாது.
ஆண்டவர் சொல்ற வார்த்தையை தான் நான் சொல்றேன். உன் சகோதரத்தில் ஒரு குறை ஒன்று என்று நீ சொல்வாயானால் உன் காணிக்கை பலிபீடத்துக்கு முன்னால வை, பலிபீடத்துக்கு மேலே வைக்காத. நல்மனம் பொருந்திட்டு வந்து அந்த காணிக்கத்துக்கு பலிபீடத்தில் வை. பலிபீடத்தில் வைக்கப்பட்ட காணிக்கை தான் அங்கீகரிக்கப்படுது. பலிபீடத்தில் வைக்கக்கூடாத காணிக்கைகள் ஒன்றும் அங்கீகரிக்கப்படுவதில்லை. பலிபீடத்தில் வைக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்டவைகள். அப்போ பலிபீடத்தில் வைக்கும்போது அந்த காணிக்கை பரிசுத்தமாக்கப்படும். பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்றால் நீ காணிக்கை பலிபீடத்தில் செலுத்த வேண்டும். அது பலிக்கான காணிக்கை. ஆமேன். சத்தமா சொல்லுங்க மக்களே. உற்சாகமாக ரகசியத்தை நீங்க அறியல, அதாவது சத்தியத்தை அறியவில்லை. வேத வசனத்தை அறிந்து இருக்கிறோம், வசனத்தை படித்து இருக்கிறோம், வசனத்தை போதிக்கிறதை கேட்டு இருக்கிறோம். அந்த சத்தியத்தை அறியாதபடினாலே நாம் விடுதலை ஆகாதபடிக்கு நாம் சிறைப்பட்டு இருக்கிறோம் என்றுதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இயேசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் சிறைப்படுத்தப்படாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருந்து பிசாசை ஜெயிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் நல்மனம் பொருத்த போறீங்க. நாளைக்கு இந்த வசனத்தை நாம் கேட்போம். ஆண்டோடைய கிரியை சூழ்ந்து கொள்ளும்படிக்கு கண்களை மூடி ஜெபிங்க. அன்பின் பரலோக தகப்பனே, நான் உங்களுக்கு நீர் போதித்த வசனத்தையும் வார்த்தையும் விளக்கங்களையும் என் அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபையின்படி நான் விளக்கி சொல்லி இருக்கிறேன். தகப்பனே, எங்கள் பிள்ளைகள் ஏதோ ஒரு விஷயத்தில் சிறைப்படுத்தப்படுகிறார்கள். ஆண்டவரே, எங்கள் ஜெபம் கேட்கப்படவில்லையே, எங்கள் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்படவில்லையே, நாங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லையே, எங்களுக்கு வியாதி எங்களை விட்டு மாறவில்லையே, எங்களுடைய பிசாசு எங்களுடைய எல்லை விட்டு மாறவில்லையே, எங்களுக்கு சமாதானம் இல்லையே, எங்களுக்கு சந்தோஷம் இல்லையே, குடும்பத்திற்கு ஒருமனம் இல்லையே. ஆண்டவர் ஏதோ ஒரு கிரியங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. எது வந்தாலும் புத்திரன பைகளில் போகிறது போல போய்கொண்டிருக்கிறது. இப்படி எல்லாம் சொல்லி ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்வீராக. எதனால் மூத்தமாய் இப்படி போகிறது என்று சொல்லி இவர் அறிந்து கொள்ளும்படி கூட பகுத்தறிகிற ஞானத்தை கொடுப்பீராக. இவர்கள் சிறைப்பட்டு போகாதபடிக்கு, ஆமை எந்த ஒரு கிரிகளை இவர்களை சிறைப்படுத்தி விடாதபடிக்கு சத்தியம் என்னும் கட்சியை கட்டி கொண்டவர்களாக கர்த்தருடைய கிரியை வெளிப்படும்படிக்கு சத்திய ஆவியனுடைய மருத்துவத்தின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருத்தக்கதாக கர்த்தர் இன்றைக்கு கிரியை செய்வீராக. ஞானத்தின் பலகணியை திறந்து கொடுக்கிற கற்று ஞானத்தையும் பலகணியும் திறந்து கொடுத்து அது இறுதியில் கொல்லப்பட்டாத பட்சத்தில் அமீன் அதிகமாக நிரம்பி வழியத்தக்க பரிசுத்தாவின் நிறைவு உங்கள் ஆத்மாக்குள் எங்கள் பிள்ளைக்குள் உண்டாகும்படிக்காக கிரியை செய்வீராக. பரிசுத்த ஆவியர் உங்களுக்குள் வரும்போது, சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது ஆமை கண்டதை குறித்து கண்டித்து உணர்த்துவீர்கள் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி உண்மையும் உத்தவமாய் கர்த்தருடைய வசனத்தை கர்த்தருடைய வேதத்தை புரிந்து கொண்டு செயல்படத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஜெயபலமானவு, எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஜெயபல ஆவியை கொண்டவு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றி இப்போது ஜபிக்கிற பிள்ளைகள் மத்தியிலே நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதியின் கட்டுகளும் எல்லா அந்நிய வல்லமை நுகங்களும் இப்போதே உடைக்கப்படுவதாக. மந்திரவாத கிரியைகள், வெளிசூனிய கிரியைகள், பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், கோழி சொல்லுகிற ஆவிகள், ஆமை பொறாமையின் ஆவிகள், வன்கண்ணின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் என் ஜனங்கள் ஆண்டு மேன்மை காண விடாதபடிக்கு
இப்படிப்பட்ட கிரியை நிமித்தமாக சிறைப்பட்டு கொண்டு இருக்கிற அனுபவங்கள் எங்கள் பிள்ளைகளை எல்லையை விட்டு மாறி போகும்படிக்கு ஜபிக்கிறேன். பொறுப்படுத்தி கொள்ளும் கர்த்தருடைய கிருபை எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என்ன தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இதனுடைய வார்த்தையை வசனத்தை நீங்கள் கேட்டீங்க, அதுக்காக நன்றி. தொடர்ந்து நாளைய தினத்திலும் வாங்க, கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை கேட்கும்படிக்கு உங்கள் செவிகளை உங்கள் நேரங்களை நாளைய தினத்திலும் கொடுங்க. இன்றைக்கு கேட்ட நல்மன பொருந்தாமையின் நாளில் நம்ம சிறைப்படுத்தப்படுகிறோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து வசனம் மூலமாக கேட்கும்படிக்கு இன்னும் அடுத்த இன்னொரு காரியம் எப்படி சிறைப்படுத்தப்பட போகிறது என்பதை குறித்து இன்னொரு காரியத்தின் மூலமாக பார்க்க போகிறோம். நாளைக்கு வாங்க, தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் மத்தியில் உங்களை இந்த தேசத்து ஜனங்கள் மத்தியில் சாட்சியை நிறுத்தும்படி கற்றுக்கிறீச்சுவாராக. ஆமென்.